வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம சாக்லேட் ஜவ்வரிசி பாயாசம் செய்ய போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சாக்லேட் ஃப்ளேவரோட ரொம்ப நல்லாயிருக்கும். கொக்கோ பவுட்ரு வச்சு செய்ய போகிறோம். எப்படி செய்யறது இப்போ பார்க்கலாம். ஒன்று, நீங்கள் ஜவ்வரிசியை வந்து நாளே ஊற வச்சுக்கணும். நாள் நைட்டே ஊற வச்சுக்கணும். அப்படி ஊற வைக்கலைன்னா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்திங்கன்னா சீக்கிரம் ஊறிடும், சீக்கிரமும் வெந்துடும். இது பாயாசத்துக்குள்ள ஜவ்வரிசி. பாயாசத்துக்குள்ள ஜவ்வரிசி வந்து நைலான் கண்ணாடி மாதிரி இருக்கும், ரொம்ப சிறுசாக இருக்கும். மாவுக்கு அதாவது வத்தலுக்கு போகிற ஜவ்வரிசி வந்து கொஞ்சம் கனமாக பெருசாக இருக்கும், நல்ல ஒயிட்டாகவும் இருக்கும். ஜவ்வரிசி வந்து கண்ணாடி மாதிரி சின்னமாக இருக்கிற இதான் வந்து பாயாசத்துக்கு நல்லாயிருக்கும். பொரிஞ்சு கலர் கொஞ்சம் நல்லா வெள்ளையாக வருது. இந்த மாதிரி வந்துருச்சுன்னா சீக்கிரம் வெந்துடும், ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அதை கண்டிப்பாக வந்து நீங்கள் நல்லா தண்ணீரை அலசிட்டு அப்புறமா வேக விடணும். அலசாமல் வேக விட்டிங்கன்னா இந்த பால் ஊத்தையில் திரிஞ்சு போயிடும், பால் திரிஞ்சு போயிடும். ஏன்னா சுத்தமாக இருக்காது. அதனால் கண்டிப்பாக ஒரு தண்ணீரை அலசிட்டு அப்புறமா நீங்கள் மறுபடியும் வேக விடுங்க. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், வெள்ளையாக வந்துருச்சு. இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கூட கடிபடும். போது அமர்த்திடுவோம். இதை அலசிடுறேன் ஒருக்கா தண்ணியில். ஜவ்வரிசியை அலசிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வடிகட்டிட்டேன். இதை நம்ம வந்து வேக வச்சுருவோம். முதல்ல தண்ணியில் வேக வைப்போம். முதல்ல பால் ஊற்றுனீங்கன்னா பால் ரொம்ப பொங்கும். நீங்கள் பக்கத்துலேயே நின்று கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் வேகட்டும். 5 நிமிஷத்தில் ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு, கண்ணாடி மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து கொக்கோ பவுடர் இந்த மாதிரி ரெடிமேடாக உங்களுக்கு கிடைக்குது. அதில் 1 ஸ்பூன் வந்து எடுத்து வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படி இதில் போட்டிங்கன்னா கட்டிப்பட்டு போயிடும். அதனால் இதை வந்து பால் ஊற்றி கரைச்சிக்குவோம். இப்போ இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து கரைச்சிருக்கேன். கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன். நான் வந்து கண்டென்ஸ் மில்க் சேர்க்க போகிறேன், அதனால் பால் ஊற்றலை. உங்கள்கிட்ட கண்டென்ஸ் மில்க் இல்லைன்னா கெட்டியான பால் ஊற்றி சீனி போட்டுக்கலாம். கண்டென்ஸ் மில்க் வந்து தேவையான அளவுக்கு ஸ்வீட்டுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம இப்போ ஊற்ற போகிறோம். இந்த கொக்கோ பவுடர் வந்து கொஞ்சம் கசக்கும், அதனால் இது கொஞ்சம் இனிப்பு சுவை அதிகமாக தேவைப்படும். உங்களுடைய இனிப்பு சுவைக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. இதுக்கு வந்து ஏலக்காய் எசன்ஸ் எதுவுமே தேவையில்லை. அதெல்லாம் போட்டிங்கன்னா இந்த சாக்லேட் ஃப்ளேவர், அது கொக்கோ ஃப்ளேவர் வந்து அடிபட்டு போயிடும். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நட்ஸு சேர்க்குறதும் உங்கள் விருப்பம். வேணும்னா நீங்கள் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு, உலர் திராட்சை இதெல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். கொஞ்சம் கொதிக்கட்டும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது, குழந்தைங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும். இப்போ நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து போட்டுருவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கேன், போதும், தேவையில்லை ரொம்ப நெய். பாயாசம் ரெடி. வருஷப்பிறப்புக்கு புது மாதிரியான பாயாசம் ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.